வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, சுந்தரம் டிராவல்ஸ் நடிகை பார்த்தீங்கன்னா போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க. இப்போது இந்த செய்தி தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆயிட்டு வருது. வாங்க அந்த நடிகைக்கு என்னாச்சு, எதற்கான இந்த மாதிரி வழக்கு தொடர்ந்திருக்காங்கன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பிட்காயின் விவகாரம் அடித்து மண்டையை உடைத்த சுந்தரம் டிராவல்ஸ் நடிகை ராதா போலீசில் புகார். படம் கொடுக்காமல் வாங்க பிரச்சனையை சுந்தரம் டிராவல்ஸ் பட நடிகை ராதா தன்னை தாக்கிவிட்டதாக முரளிகிருஷ்ணன் என்பவர் வடபழனி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்காங்க. இந்த தாக்குதலில் காயமடைந்த முரளிகிருஷ்ணன் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு வந்திருக்காங்க. நடிகர் முரளி வடிவேலு வினு சக்கரவர்த்தி நடித்த சுந்தரம் டிராவல்ஸ் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோனியாக அறிமுகமானவங்க தான் நடிகை ராதா. முழுக்க நகைச்சுவை திரைப்படமான இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. இந்த படத்தை தொடர்ந்து ஒரு சில திரைப்படங்கள்ல நடித்த ராதா திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆனாங்க. ஆனா திருமண வாழ்க்கை சரியாக அமையாததால் தற்போது தனியாக வாழ்ந்து வராங்க நடிகை ராதா அவங்க. இந்த நிலையில சென்னை நெற்குணம் ஏரிக்கரை தெருவை சேர்ந்த முரளிகிருஷ்ணன் என்பவர் நடிகை ராதா தன்னை தாக்கிவிட்டதாக வடபழனி நிலையத்தில் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்காங்க. அதுல ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் முரளிகிருஷ்ணன் சுந்தரம் டிராவல்ஸ் படத்தில் ஹீரோனியாக நடித்து நடிகை ராதாவுக்கு ஏற்கனவே தெரியும் என்றும், இதனால் முரளிகிருஷ்ணன் தன்னுடைய நண்பர் துவாரகேசை நடிகை ராதா மற்றும் அவரின் குடும்பத்தினருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். அப்போது பிட்காயினில் முதலீடு செய்வது குறித்து துவாரகேஸ் நடிகை ராதாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன்படி 2 ஆண்டுகளுக்கு முன்பு 90,000 ரூபாவை நடிகை பிட்காயின் முதலீடு செய்வதாக, ஆனால் இதுவரை அசல் மற்றும் லாப தொகை துவாரகேஸ் திரும்ப கொடுக்கவே இல்லை. இதனால் நடிகை ராதா துவாரகேஸை அறிமுகப்படுத்தி வைத்த முரளிகிருஷ்ணன் பணத்தை கேட்டுள்ளார். இந்த நிலையில சூளைமேடு பகுதியில் உள்ள சுந்தரம் டிராவல்ஸ் அலுவலகத்தில் முரளிகிருஷ்ணன் சென்றிருக்காங்க. அப்போது அங்கு வந்த நடிகை ராதா மற்றும் அவரது குடும்பத்தினர் முரளிகிருஷ்ணனிடம் பணம் கேட்டு வாக்குவாதம் செய்துள்ளார். ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றியதை தொடர்ந்து முரளிகிருஷ்ணனை நடிகை ராதா தரப்பு தாக்கியது தெரிய வந்தது. இதனால் தலையில் காயமடைந்த முரளிகிருஷ்ணன் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சென்றிருக்காரு. அப்போது மருத்துவமனை நிர்வாகம் வடபழனி காவல் நிலையத்தில் தகவல் கொடுத்து இதையடுத்து முரளிகிருஷ்ணன் நடிகை ராதா அவரின் குடும்பத்தினர் மீது வடபழனி காவல் நிலையத்திற்கு புகார் கொடுத்திருக்காங்க. அவர் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வராங்க. அங்க பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்த பகுதியில மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதனால பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இவங்களை நிறைய பேர் அந்த சிசிடிவியோட ஃபுட்டேஜை வெளியிட்டு இவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலான நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.